ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், இல்லைனா தக்காளி மசாலா, காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தக்காளி பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கெச்சப், டொமேட்டோ இதுலாம் சொல்கிறோம்ல, டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி இதில் நம்ம காரசாரமாக கொஞ்சம் செஞ்சு வச்சுக்க போகிறோம். எதுக்கு இதை செஞ்சு வச்சிக்கினா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோசை செய்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து சட்னிஸ் பண்ண முடியல, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம தனியாக ரெடி பண்ண முடியலன்னா இந்த பேஸ்ட் இருந்தால் தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம், இல்லை இட்லியில் சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் தான், எதோட வேணாலும் இதை காம்பினேஷன் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி மெத்தடு என்ன பண்ண போகிறோன்றது சொல்ல போகிறோம். இன்னொன்று என்ன இதனால் யூஸ்ஃபுல்னால், நம்ம இப்போ ஊருக்கெலாம் போகிறோம், தக்காளி நிறைய வாங்கிட்டோம், வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது தக்காளி, இல்லை தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸு. எஸ்பெஷலி இது வந்து நான் மசால் தோசைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்ம பக்காவாக வந்துருந்தது. நீங்கள் அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பியூரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்து 15 டேஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. என்ன ஸ்டோர் பண்ணுறதுல ஒன்றுனா, நம்ம வந்து ஈரக்கையோ தண்ணியோ அதில் படாமல் நம்ம வச்சுக்கணும். செப்பரேட்டாக அந்த டைம் மட்டும் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு செல்ஃப் லைஃப் நல்லாவே இருக்குது. அது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி ரெகுலர் பண்ணி ஒரு 15 டேஸ் கழித்து தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எண்டில். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மல் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தக்காளி வேக தேவையோ அந்த அளவுக்கு தக்காளியோட காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, நம்ம என்ன அளவுக்கு காரம் சேர்த்துப்போன்றதை பொறுத்து தான் காஞ்ச மிளகா டிஃப்ரென்ஸ் ஆகும். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க வீட்டிலனா காஞ்ச மிளகா கம்மியாக வச்சுக்கலாம், இஞ்சி பூண்டு காரத்தை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம், அது உடம்புக்கும் நல்லது தான். ஸோ எல்லாத்தையுமே போட்டு ஒன்றாவே குக் பண்ணி எடுத்துக்கணும். குக் பண்ணி எடுத்தோடனே கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அந்த தோல் எல்லாம், தக்காளியோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இதில் பண்ணக்கூடியது. அந்த தண்ணியவே நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்டில் அந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரி, ஓகேங்களா? அதனால வைக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. அந்த பேஸ்ட் பண்ணி எடுத்ததை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ரொம்ப அப்படி சுண்ட செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்ட வந்துடணும். ஓகேங்களா? அதுதான் இதோட ரெசிபி. மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. எஸ்பெஷலி ஆனால் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் நிறைய, அதாவது நார்மல் நம்ம வீட்டில் பண்ணுறத விட கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிருக்கணும். அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். டேஸ்ட் வைஸ் இது நல்லாவே இருக்கும். இல்லை நல்லெண்ணெய் கிடைக்கல, நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை, அந்த காரத்தோட இது எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி வச்சுட்டு இருந்தோம்னாலே போதும். அதாவது அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதி வரப்போ இந்த எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வரணும். எவ்வளோக்கு அந்த மாதிரி நல்லா திரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சுனாலே ரெசிபி வந்து ரெடின்னு அர்த்தம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஃப்ளேவர் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூளும் சால்ட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது அந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும், மஞ்சத்தூள் நம்ம நார்மலாகவே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த கொதிச்சு வருது பார்த்திங்களா, அப்போ ரொம்ப பத்திரமா இருங்க. மேலேலாம் பட்டுதுன்னா ரொம்ப புண்ணு மாதிரி வந்துடும். இது மட்டும் நம்ம போட்டு இந்த ரெசிபி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்கூடையுமே இது நல்லாவே சூட் ஆகுது. பெஸ்ட்டு. நம்ம தக்காளி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து விலை அதிகமாகிற நேரத்தில் இந்த பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி எதுக்கு இப்போ இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூர் போகிறதா இருந்துச்சு. ஸோ ஊருக்கு போகிறதுனால தக்காளி வேஸ்ட் ஆகிட போகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு வந்து போயிட்டு வந்த டூரே ஒரு 5 டேஸு. அதுக்கப்புறமா ஒரு 10 டேஸாக நான் இந்த வீடியோ ஒன்றும் போடாமே தான் இருந்தேன். அதோடய செல்ஃப் லைஃப் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பக்காவாக உண்மையாக ஜென்டிலாக சொல்லணும்னா 15 டேஸ் வரைக்கும் இன்ன வரைக்கும் அது கெட்டு போகலை. நான் அதை ரெகுலராகவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்போல்லாம் தோசை சுடுறேனோ அப்போல்லாம் வந்து லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.